ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், என்னோட வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு தான் வடித்து எடுத்துக்க போகிறேன். தண்ணி வச்சுட்டு தண்ணி காஞ்ச உடனே அரிசி போட்டுட்டேன். அரிசி கூட உப்பு போட்டு அரிசி வெந்த உடனே வடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வந்து சாப்பாடை இறக்கி வச்சுட்டு நான் வந்து பருப்பு வைக்க போகிறேன். பருப்பு வந்து ஒரு கொதி வரட்டும். அது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதோட போட்டுட்டு சீரகம், எண்ணெய், மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது உப்பு போட்டேன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள், சீரகம் கொஞ்சம் லைட்டாக போட்டிருப்பேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் எடுத்துருக்கேன். அது வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதோட பருப்போடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம அதை வந்து நல்லா மசிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பு கீரையும். இப்போ நல்லா மசிஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம். நான் கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு குழம்பு மிளகாய்த்தூள் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசிஞ்சு வச்சுருக்க பருப்பு கீரையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டு இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கின உடனே பீட்ரூட் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும், வதங்கட்டும். பீட்ரூட்டு தண்ணி விட்டு தண்ணி சுண்டன வரைக்கும் நல்லா இதாகிடுச்சுன்னா பீட்ரூட்டு ரெடியான மாதிரி. பீட்ரூட் பொரியலோட இது 5 மினிட்ஸ் மேலே தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் பீட்ரூட் பொரியல் ரெடி. இன்னையோட இது வந்து பீட்ரூட் பொரியல், ரைஸு, கீரை